शिवाय। ओम नमः शिवाय। ये हाथ में रखो। हाँ। ओम नमः शंभवाय जमयो भवाय नमः शंकराय जमयो भवाय नमः। ओम नमः। Tie your problems here, leave them behind. ஓம் நம சிவாயா அப்படின்ட்டு இங்கே ஒரு குட்டி ஜோன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கயிறு ஒன்று கொடுக்குறாங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஃபீல் குட் ஃபேக்டர். ஸோ லெட் மீ டூ திஸ் ஆல்சோ. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், பட் இது படிக்கும்போது என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டினோட நான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு த்ரெட் கட்டுறேன் ஒரு கோயிலில் வந்து. That itself is something huge for me. I don't have any problems. Even if I have, I'm not going to ask him to solve it because he knows. Anyway, அப்படியே திரும்பி மேலே பாருங்க. ஸோ இங்கே கயிறு கட்டிட்டு we are walking up to meet the Gajanan. He is nearly 25 feet in height. அப்படின்னா கொடுத்துருக்கு. ஸோ விநாயகர், look at him. ஸோ ரொம்ப அழகான ஒரு மூஞ்சூர் இங்கே இருக்கார். அண்ட் இவரை பார்க்கும்போது நாகேஸ்வரரில் பார்த்த பியூட்டிஃபுல் சிவனை வந்து ஞாபகம் வருது. ஹரித்வார் 10 steps away. இப்போ தான் ரிஷிகேஷ் போயிட்டு வந்தோம். வாங்க ஹரித்வார் போகலாம். हरिद्वार में आपका स्वागत है. हर हर महादेव. This is Haridwar. हर हर महादेव. Look at him. हरि के द्वार पे आपका स्वागत है. அடுத்தது ரிஷிகேஷ். हरिद्वार में आपका स्वागत है. हर हर महादेव. हरि के द्वार पे आपका स्वागत है. ನೋಡಿ ಮಕ್ಕಳು. Lakshman Jhula. Absolutely, it's a Jhula here. How beautifully done. Badrinath. I think நேரில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்து பெங்களூர் வந்து நான் இந்த இடத்துல வரணும்னு இருக்கு. Look at this. This is Badrinath. And he is very much here. So beautiful. Nath போறோம். நானும் என் தங்கையும் கேதார்நாத் போறோம். Kedarnath. We're going to Amarnath right after Kedar. Aha, beautiful. This is real ice. In fact, it's real ice. You can see here, real ice. You can see water dripping. And look at this. How are we going in? It's cold. Yeah, it's chill because we are at Amarnath. All these are feel-good factors, la? This is so beautiful. Oh, Har Har Mahadev. And now we come out. Haridwar, Rishikesh, Kedar, Badri, Amarnath. எல்லாம் போயிட்டு வெளியில வந்தாச்சு. टिकट ಇದೆಯಾ? टिकट. விஷ்ணு பிரயாக் போகும்போது நாரதர் வந்து தபஸ் பண்ணதாகவும் மகாவிஷ்ணு அங்கே அவருக்கு காட்சி கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது விஷ்ணு பிரயாகில். ஸோ இன்னைக்கு நாரதரை பார்க்க முடிஞ்சது, உருவமாக பார்த்துருக்கேன். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் மோர் அபவுட் ஹூ நாரதா இஸ். கார்த்திகேயர், முருகர் அண்ட் விநாயகர், கணேஷா 2 பேரும் கையை பிடிச்சுன்னு இருக்காங்க. மேலே சலோ மா கோ தேக்னி அப்படிங்கிறாங்க. அம்மாவை பார்க்க போலாமான்னு கேட்குற மாதிரி ரொம்ப ரொம்ப சபி முருகா அண்ட் விநாயகர் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க வழிகாட்டுதலோடு நாங்கள் இப்போது அவங்க அம்மாவை பார்க்க போகிறோம், வைஷ்ணவ தேவி.
போலாமா? ஸோ உங்கள் அம்மா அங்கே மகிஷாசுர மர்தினியாக உட்காந்துட்டு இருக்கா. ப்ளீஸ் கம் அண்ட் லுக் அட் திஸ். மகிஷாசுர மர்தினி, ரம்யக வர்தினி சைல சுற்றி அப்படி உட்காந்துட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது என்னோட மம்மி தான் ஞாபகம் வருது. She would have enjoyed if she had come today and joined us. நானும் என் தங்கையும் இவ்வளோ யாத்திரைகளை ஒரு 1 hourல பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இட்ஸ் such a blissful experience. ஸோ நம்ம இங்கே இருக்கிற ஜோன், இட் சேஸ் த சோல் இஸ் த சுப்ரீம், ஐ எம் த சுப்ரீம், த சுப்ரீம் இஸ் இன் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் திஸ் பிளேஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஃபஸ்ட்டு நம்ம ரமண மகரிஷி உட்காந்துருக்க, நான் யார், who am I, நம்ம சுவாமி விவேகானந்தர், சர்விங் ஹியூமனிட்டி இஸ் ப்ரேயர். அண்ட் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட், எவர் ஃபேவரட் ஆதிசங்கராச்சாரியார். இவர் இல்லைன்னா சனாதன தர்மமே கிடையாது. சிவா இஸ் இன்சைட் us. And next, நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் இங்கே இருக்கார். Every soul is God, is divine. And now we have Guru Nanak Sahar, and everything is that one supreme. அப்படின்னு முக்கியமான குரு ரமண மகரிஷியில் ஆரம்பித்து குருநானக் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே இந்த இடத்துல நம்ம வேதங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதா. ஸோ 4 வேதங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. Very beautiful. I think you have to bring your children to such places so that they have a very clear idea of what Sanatana Dharma is all about. I think you all, if you come to Bangalore, please visit this place. Thank you. After all the yatra, we are right here, Purushartha Tattva, where it talks about Dharma, Artha, Kama and Lobha. And here we have the moksha, the supreme liberation, or the purpose for which we are living our life, to attain moksha. So இதெல்லாம் முடிச்சுட்டு மோக்ஷா அடைஞ்சு நம்ம இப்போ எக்ஸிட் போகிறோம். श्रेष्ठतमाय कर्मणे ओम हरिः ओम अग्नहाय हिमीतय गृणानो हव्यजातयेत् निहोदा सच बर्हिषि हरिः ओम शन्नो देवी रभिषय आपो भवन्तु वीतये शय्योरभिश्रमन्तु नः हरिः ओम अथादो दर्शपूर्णमासव्याख्या स्यामः My first letter to God. இது சீக்கிரட்டா எழுத போறேன் and I'm going to give it to him. Thank you. இந்த கோயில் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஓல்டு ஏர்போர்ட் ரோடு அந்த இடத்துல இருக்கு. சிவோகம் சிவா டெம்பிள் அப்படிங்கிறது 1995லேருந்து இந்த இடத்துல இருக்கு. அண்ட் முக்கியமாக குழந்தைங்களை வந்து இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஏன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடு வேர்ஷனில் நிறைய பொம்மைகளெல்லாம் வச்சு கேவ் மாதிரிலாம் செட்டப் பண்ணி நம்ம சனாதன தர்மத்தை பற்றின ஒரு முக்கியமான பேசிக் நாலேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நம்ம கையில் மங்களார்த்தி பண்ணுறதுக்கு ஒரு 15 minutes நம்மளே பண்ணலாம். ரொம்ப அழகான இடம். அடுத்த வாட்டி பெங்களூர் வந்தால் நிச்சயமாக மிஸ் பண்ணாதீங்க. இங்கே 65 அடியில் சிவன் நிற்கிறார், 30 அடியில் வந்து விநாயகர், அண்ட் 12 ஜோதிர்லிங்கங்கள், சார்தாம் யாத்ரா, வைஷ்ணவ தேவி, அமர்நாத், இப்படி எல்லா யாத்திரையும் ஒரு ஃபீல் குட் ஃபேக்டராக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் கடைசியில் மங்களார்த்தி பண்ணும்போது நம்மளே பண்ணலாம். டாக்டர் தீபிகா, ஒரு 45 minutes எல்லா யாத்திரையும் முடிச்சுட்டு சனாதன தர்மத்தில் முக்கியமான இடங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் இவர் காலடியில் வந்து நிற்கிறோம். இது எங்கே இருக்குன்னா சிவோகம் சிவாலயா அப்படிங்கிற ஒரு இடம் பெங்களூரில் ஓல்டு ஏர்போர்ட் ரோட் பக்கத்தில். இந்த அழகான ஒரு கோயில் சொல்லலாம், இல்லை குழந்தையில கூட்டிகிட்டு வந்து இந்த இடமெல்லாம் நீங்கள் காமிக்கணும், நீங்களும் அனுபவிக்கணும்னா நிச்சயமாக இந்த இடத்துக்கு வரலாம். வெரி blissful experience and you can see the vibe of this place. அவ்வளோ அழகாக இருக்கு. சாப்பாடு